தென்கொரியாவில் எமர்ஜென்சி அறிவிப்பு ஏன்? அறிவித்த வேகத்தில் வாபஸ், அதிபருக்கு வந்த சிக்கல். உள்ளே தலையிட்டதா வடகொரியா, அமெரிக்கா? தென்கொரிய அதிபர் யூன் சுக்யோல் அவசர நிலை பிரகடனம் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் எமர்ஜென்சிக்கு எதிராக வாக்களித்த நிலையில எமர்ஜென்சி சட்டமுமே ரத்து செய்யப்பட்டது. ஒரே இரவில் அடுத்தடுத்த சம்பவங்களால் அதிர்ந்து போயிருக்கிறது தென்கொரியா. 12 மணி நேரத்தில் தென்கொரியாவில் என்ன விஷயங்கள் நடந்தது? தென்கொரியாவில் இரவோடு இரவாக எமர்ஜென்சி இராணுவ சட்டத்தை அமல்படுத்தினார் அந்த நாட்டினுடைய அதிபர் யூன் சுக்யோல். விரைவில் தென்கொரியாவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு அப்படிங்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த விவகாரத்தில் ஆளும் மக்கள் சக்தி கட்சி எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியிடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதன் காரணமாக அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றம் தற்போது முடங்கியிருக்கு. வடகொரிய கம்யூனிஸ்ட் சக்திகளுடைய அச்சுறுத்தல் தென்கொரியாவில் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னும் இவற்றை ஒடுக்கிறதுக்கு எமர்ஜென்சி இராணுவ சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதாகவும் அதிபர் யூன் சுக்யோல் அறிவித்தார். ஆனால் தென்கொரிய நாடாளுமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பில் 190 உறுப்பினர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறாங்க. அவர்கள் எமர்ஜென்சியை உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னுமே வலியுறுத்தி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தென்கொரிய நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தென்கொரிய அதிபர் யூன் சுக்யோலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியிருக்கிறாங்க. உடனடியாக அவரை கைது செய்யணும் அப்படின்னு ஒரு முக்கியமான கோரிக்கையுமே வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்படி எதிர்ப்புகள் வலுவடைந்து கொண்டே சென்ற நிலையில தான் தென்கொரிய அதிபர் யூன் 6 மணி நேரத்தில் தன்னுடைய எமர்ஜென்சி உத்தரவை வாபஸ் பெற்றிருக்கிறாரு. இந்த நிலையில அதிபர் யூன் யோல் நடவடிக்கையை காரணமாக காட்டி எதிர்க்கட்சிகள் புதிய பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உடனடியாக அவர் பதவி விலகணும் அப்படின்னு குரல்கள் தற்போது தென்கொரியாவில் வலுத்து வருகிறது. அவர் அதிபர் பதவியிலிருந்து விலகும் வரை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பல்வேறு தொழிலாளர் சங்கத்தினர் தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க. தென்கொரிய அதிபர் யூன் எமர்ஜென்சியை அறிவித்தது இப்போ அவருக்கே மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு. இதுல 10 விஷயங்கள் கவனிக்க வேண்டியது. 1, எமர்ஜென்சி சட்ட விதிகளின் கீழ் அரசியல் மற்றும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சஸ்பெண்ட் செய்யப்படணும் அப்படிங்கிறது விதி. வாரண்டுகள் இல்லாம கைது செய்யப்படலாம். எதிர்க்கட்சிகள் இதனை கடுமையாக கண்டித்து மக்கள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. பலர் இந்த நடவடிக்கையை அரசியலமைப்பிற்கு எதிரானது, அது மட்டும் இல்லாம ஜனநாயக நெறிமுறைகள் மீதான தாக்குதல் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. 2வது விஷயம், இரவு நேரத்தில் அதிபர் யூன் சுக்யோல் இராணுவ சட்டத்தை அறிவித்த சில மணி நேரங்களில் சியோல்ல இருக்கிற நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பாதுகாப்பு படைகள் சீல் வச்சிருக்கிறாங்க. அங்க பல ஹெலிகாப்டர்களுமே வந்து இறங்கியிருக்கு. ஜன்னல்கள் உடைக்கப்பட்டு அதன் வழியாக ராணுவ வீரர்களுமே உள்ளே நுழைந்திருக்கிறாங்க. 3வது விஷயம், எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் உள்ளே நுழைவதை தடுக்கும் வகையில் ராணுவ வீரர்களுமே குவிக்கப்பட்டிருக்காங்க. தென்கொரிய அதிபரின் அறிவிப்பு வெளியான உடனேயே சியோல்ல இருக்கிற நாடாளுமன்றத்திற்கு வெளியே பல ஆர்ப்பாட்டங்கள் வெடிச்சிருக்கு. இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் எல்லாருமே பாதுகாப்பு படையினரோட ஒரு மோதல்லையுமே ஈடுபட்டிருக்காங்க. எமர்ஜென்சி இராணுவ சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்னும் அதிபர் யூன் சுக்யோலை கைது செய்யணும் அப்படின்னுமே கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. 4வது விஷயம், ஜனநாயக கட்சியை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்கள் உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் திரட்டி அதிபர் யூன் அரசியல் அமைப்பை மீறுவதாகவும் அரசியல் சதி திட்டத்தை ஏற்பாடு செய்வதாகவுமே குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை அடிக்கிருக்காங்க. 5வது விஷயம், இரவில் நடந்த அவசர வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் எமர்ஜென்சி அறிவிப்பை நிராகரித்து ஒருமனதாக வாக்களிச்சிருக்கிறாங்க. மொத்தம் உள்ள 300 எம்பிக்களில் 190 பேர் எமர்ஜென்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்கெடுப்புக்கு பிறகு நாடாளுமன்ற சபாநாயகர் இராணுவ சட்டம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இதுதான் வாபஸ் பெறப்பட்டதற்கான காரணம். 6, மாலையில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்த பல இராணுவங்கள் திரும்ப பெறப்பட்டது. தென்கொரிய சட்டத்தின்படி நாடாளுமன்றம் பெரும்பான்மை வாக்குகளால இராணுவ சட்டத்தை நீக்க கோருது அப்படின்னா ஜனாதிபதி உடனடியாக அதை நீக்கிதான் ஆகணும். ஜனாதிபதி சொந்த கட்சியே அவரது உத்தரவையுமே நீக்க கோரியிருக்கு. 7வது விஷயம், அந்த எமர்ஜென்சி அறிவிப்பை திரும்ப பெற்றதுமே பல ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கைத்தட்டி கோஷம் போட்டிருக்காங்க நாடாளுமன்ற வாசல்ல. 8வது விஷயம், ஜனாதிபதி இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்திய பின்னர் தென்கொரியாவில் ஏற்பட்டிருக்கிற நிலை குறித்து அமெரிக்க துணை வெளிவிவகார அமைச்சர் கர்ட் காம்வெல் அதிருப்தியுமே வெளிப்படுத்தியிருக்கிறாரு.
அரசியல் தகராறுகளை அமைதியான முறையில் தீர்த்து சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இந்த விஷயத்தில் தலையிட்டிருக்கு. 9வது விஷயம், தென்கொரியா அதிபர் யூன் சுக்யோல் மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இராணுவ சட்டத்தை அறிவித்ததை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அமெரிக்க டாலருக்கு எதிராக கொரிய நாணயத்தினுடைய மதிப்புமே வீழ்ச்சியை கண்டிருக்கு. இதனால தென்கொரிய பங்குகள் 2% சரிவையுமே கண்டிருக்கு. இது ஒரு பொருளாதார சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு. 10 தென்கொரியாவுடைய பிரதான எதிர்க்கட்சி அதிபர் யூன் பதவி விலகணும் அப்படின்னுமே கூறியிருக்கிறாங்க. நாட்டினுடைய முக்கிய தொழிற்சங்க குழு அதிபர் யூன் ராஜினாமா செய்கிறவரை காலவரையற்ற பொது வேலைநிறுத்த போராட்டத்திற்குமே அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த 10 விஷயங்கள் அதிபர் யூனுக்கு எதிராகவே திரும்பி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் பதவி விலகணும் அப்படின்னுமே தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க.